இந்த வாரம் நான் ரிவ்யூ பண்ண போகிற புக்கோட நேம் சால்வேஷன் ஆஃப் அ செயின்ட், ரிட்டன் பை கெய்கோ ஹிகாஷினோ. ஸோ இவர் வந்து ஒரு ஜாப்பனீஸ் ரைட்டர். இது இங்கிலீஷ்லேயும் டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க 2008. இதோட மெயின் டீம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா யோஷிடாக்கா. இவங்க ஒரு கம்பெனியோட சிஓ. இவங்களோட ஒய்ஃபோட நேம் அயோனி. இவங்க 2 பேருக்கும் ஒரு அக்ரிமெண்ட் இருக்கும். என்ன அப்படின்னா, மேரேஜ் ஆகி 1 இயரில் நமக்கு குழந்தை பிறக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா எனக்கு வந்து இந்த மேரேஜில் இன்ட்ரெஸ்ட் இல்லை, இந்த ரிலேஷன்ஷிப்பை நம்ம பிரேக்கப் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுக்கு அயோனி வந்து ஸ்டார்டிங்கில் ஒத்துக்கிட்டாலும் அவங்க கபோர்ட் கிட்ட போயிட்டு ஒரு ஒயிட் கலர் கவரில் ஒரு பவுடர் இருக்கும். அந்த பவுடரை எடுத்துகிட்டு சொல்லுவாங்க, யோஷிடாக்கா உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால நீங்கள் சாகணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இப்போ அயோனியோட ஒர்க் என்னென்னா பேட்ச் ஒர்க் பண்ணுறது. இவங்களுக்கு ஒரு அசிஸ்டண்ட் இருப்பாங்க. அந்த அசிஸ்டண்ட்டோட நேம் தான் ஹிரோமி. ஸோ இவங்களுக்கும் யோஷிடாக்காவுக்கும் தான் ஒரு அஃபேர் இருக்கும். ஆல்ரெடி ஒரு பொண்ணிய மைண்டில் இருக்காங்க அப்படின்னு சொன்னதும் ஹிரோமியை தான். ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் அயோனி வந்து ஊருக்கு போயிருப்பாங்க. வரத்துக்கு ஒரு 5 days ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைமில் போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து ஒரு கால் வரும், உங்கள் ஹஸ்பண்ட் யோஷிடாக்கா இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அங்கே இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இவரை கொன்னது அயோனியா இல்லை அவருக்கு அஃபேர் இருந்தது இல்லையா ஹிரோமி அவங்களா அப்படின்னு சொல்லிட்டு இன்வெஸ்டிகேஷன் ஃபர்தராக வந்து போயிட்டு இருக்கும். ஆனால் மோஸ்ட்டாக எல்லாரும் சஸ்பெக்ட் பண்ணுறது வந்து அயோனி அப்படின்ட்டு தான். ஸோ மோஸ்ட்டாக ஒரு த்ரில்லர் நாவல் பார்த்தீங்கன்னா யார் கொலை பண்ணியிருப்பாங்க அப்படின்ற மாதிரி தான் போகும். ஆனால் இந்த நாவல் எப்படி இந்த கொலை பண்ணியிருக்காங்க அப்படின்றது தான் இன்வெஸ்டிகேஷன் பயங்கரமாக போயிட்டுருக்கும். ஸோ எனக்கு வந்து ஒரு ஃபிக்ஷன் ரீட் பண்ண இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னா இந்த மாதிரி த்ரில்லர் நாவல்லாம் ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் அதிகமாக க்ரியேட் ஆகும். இதை பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கனவுகள் மேம்படும் அப்படின்ற என்னோட சேனலை வாட்ச் பண்ணுங்கள். தேங்க்யூ.